ஒரு புறம் காவேரி ஆறு, ஒரு புறம் ரயில்வே லைன், இடையில இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி. குடிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நிதிகளை கொடுத்திருக்கிறோம். சாலை வசதிகள் அமைப்பதற்காக நிதிகளை வழங்கி இருக்கிறது. அதே போல சுகாதாரத்துறை மூலமாக உங்களுடைய அந்த குப்பைகளை அகற்றுவது சம்பந்தமான திட்டங்கள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் இப்பொழுது நகராட்சியில் இருக்கக்கூடிய 2000 குடிநீர் இணைப்புகள் தவிர மீண்டும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் குடிநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் என்பதற்காக சுமார் 5500 குடிநீர் இணைப்புகளை வழங்குவதற்கும் இதில் நிதிகளை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மற்றும் நம்முடைய மாவட்டத்தில் காவேரி ஆறு, அமராவதி, நொய்யல் போன்ற ஆறுகள் இருந்தாலும் காவேரி நம்முடைய மாவட்டத்தின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தின் எல்லையாக இருக்கிறது. அந்த ஒரு பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் நம்முடைய மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு மிக குறைவாக இருப்பதால் குளித்தலை விட்டுட்டு அந்த இடம் போயிட்டோம்னாவே வறட்சி. தோகமலை, கடவோர், அதே போல மேற்கு தாலுகாக்கள் அரவக்குறிச்சி, பரமத்தி போன்ற பகுதிகளில் மிக கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. 1000 அடி ஆழ்குழாய் கிணறு அமைத்தால் கூட குடிநீர் இருப்பதில்லை. அதையெல்லாம் போக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் கோரிக்கைகளை வைத்து பல்வேறு திட்டங்களை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் குளித்தலை மக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாத நிலை இருக்கிறது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் வீடுகளுக்கும் குடிநீர் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிகளை வழங்கி இருக்கிறார்கள். அதே போல சாலை அமைக்கின்ற பணிகளையும் சுகாதாரத்திற்காக நிதிகளை கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு அம்மானுடைய அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் குளித்தலை மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவியாக 16,96,000 ரூபாய் நிதிகளையும் இன்றைய திட்டத்தில் வழங்க இருக்கிறோம். அதே போல மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாபா சுந்தரம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நகருக்கு புறவழி சாலையாக ரயில்வே லைனை ஒட்டி ஒரு சாலை இருக்கிறது. அதில் வழக்குகள் இருப்பது எனக்கு முன்னமே தெரியும். அதில் ஏதோ வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நகராட்சியினுடைய ஆணையர் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஒரு கோர்ட்டில் முடிஞ்சிருச்சு, இன்னொரு கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்குகளை எல்லாம் தீர விசாரித்து முறைப்படி அந்த சாலை திறக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கரூர் மாவட்டத்திற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 277 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கல்லூரி, 800 படுக்கைகள் மற்றும் 150 மாணவர்கள் பயிலக்கூடிய வகையில ஒரு மருத்துவ கல்லூரியை, மிகப்பெரிய மருத்துவ கல்லூரியை மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு வழங்கி இருக்கிறார். அப்படி அந்த மருத்துவ கல்லூரியாக அறிவிக்கப்படும் பொழுது மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனையாக குளித்தலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மாற்றி அமைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இந்த ஹெல்த் மினிஸ்டர் மாவட்டத்துக்கு தான் போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்கிறேன். மிக விரைவில், ஏன்னா மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக கரூர் மாற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக தலைமை மருத்துவமனையாக குளித்தலை மக்களுக்கான அந்த மருத்துவ வசதிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு உண்டான ஏற்பாடுகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி நிச்சயம் பெற்றுக் கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையாக மாற்றப்படும் பொழுது உங்களுக்கு தேவையான சிகிச்சை நவீன கருவிகள் இந்த மருத்துவமனைக்கு கிடைக்கப்பெறும். அதே போல நிறைய கட்டிடங்களும் படுக்கை வசதி பெட்டு, அதாவது நோயாளிகளுக்கு அந்த படுக்கை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படும். அது அந்த அளவுக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக உருவாகும் பொழுது உங்களுக்கு நிறைய வசதிகள் கிடைக்கும். நீங்க தனியார் மருத்துவமனைகளை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குளித்தலையிலேயே நிறைய மருத்துவம் பார்க்க முடியும். அதையும் மீறினால் தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில மிக பிரம்மாண்டமான முறையில மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை அம்மா அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த மருத்துவமனை இந்த ஆண்டு துவக்கப்பட இருக்கிறது. 150 மாணவர்கள் பயிலக்கூடிய மருத்துவமனை மிக விரைவில் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் கேட்டு பெற்று அந்த மருத்துவ கல்லூரி பிஜி கோர்ஸ் வேண்டும் என்று இப்பொழுதே கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக தொடங்கப்பட்ட உடனே பிஜி கோர்ஸும் அதே போல நர்சிங் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நர்சிங் கல்லூரி போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அதில் இன்னும் ஒரு 10 ஏக்கர் நிலம் கையில் வைத்திருக்கிறோம். மிக விரைவில் மிக உயர்ந்த நவீனமான பல்நோக்கு மருத்துவமனைக்கு இணையான மருத்துவ உபகரணங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்குவதற்காக உறுதியளித்திருக்கிறார்கள்.
எனவே நம்முடைய குளித்தலை பகுதிக்கு அந்த ஒரு வாய்ப்பை மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த சுற்றுச்சட்ட சாலை போன்ற பிரச்சனைகளை நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிறைவு செய்யப்படும் என்ற உறுதியை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடனுதவி திட்டத்தில் பயன்பெறக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமா, கையை ரொம்ப விடாது. திரு முருகன், திரு சையது முஸ்தபா, ஸ்ரீ சாய் மகளிர் சுய உதவி குழுவிற்கு 3,30,000 ஆணை. புதுவை பெண்கள் சுய உதவி குழுவிற்கு 3 லட்சத்திற்கான ஆணையினை வழங்குகிறார்கள். டாக்டர் அப்துல் கலாம் சுய உதவி குழுவிற்கு திருமதி ரஷ்யா பேகம். இங்க பாருங்க. இந்த போன்ற திட்டங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டங்களை நீங்கள் பெற்று